ரட்சிப்பு என்பது விடுதலை, பாவத்திலிருந்து, தேவனுடைய கோபத்திலிருந்து, நித்திய நரகத்திலிருந்து விடுதலை. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில் பிறந்திருக்கிறபடினாலே அவன் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். ஒரு பாவி ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினால் மட்டும்தான். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு அவசியம். ரட்சிக்கப்படலைன்னா என்ன நடக்கும்? அவன் நித்திய நரகத்துக்கு போயிடுவான். பாவத்திலிருந்து ஒருத்தனை விடுவிக்கப்படலைன்னா அவன் நித்திய நரகத்துக்கு போயிடுவான். அப்போ ரட்சிக்கப்படுவது என்பது மனிதனால் முடியாது. அது தேவன் மட்டுமே ஒரு மனிதனை ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக மட்டும்தான் ஒரு பாவிக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்பது வேதம் சொல்லுகிறதான சுவிசேஷம். அதுக்கு பேர் கிருபையின் சுவிசேஷம். கிருபையினால் மட்டும்தான் ரட்சிப்பு. ஏன்னா பாவத்திலே மரித்த ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது. அவன் தேவ கோபத்துக்கு மட்டுமே ஆளாக இருக்கிறானே ஒழிய, அவன் தண்டனைக்குரியவனாக மட்டுமே இருக்கிறானே ஒழிய, அவன் எந்த விதத்திலும் தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு அவன் தகுதி உடையவன் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தின் மூலமாக மட்டுமே ஒவ்வொரு பாவிக்கு விடுதலை இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது. அதுதான் கிருபையின் சுவிசேஷம். இந்த கிருபையின் சுவிசேஷத்தை தான் பவுல் கலாத்திய மக்களிடத்திலே சுவிசேஷத்தை அறிவித்து அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை விசுவாசித்தார்கள். கொஞ்ச நாள் கழித்து அதே மக்கள் அந்த கிருபையின் சுவிசேஷத்தை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், கள்ள போதனைகள் அவங்களுக்குள்ளே புகுந்து விட்டதனால அந்த மக்கள் கிருபையின் சுவிசேஷத்தை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அதாவது கிருபையினால் மட்டும் ரட்சிப்பு அல்ல, கிரியைகளினாலும் ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் என்னுடைய கிரியைகள் தேவை. நான் ஞானஸ்தானம் எடுக்கிறது மூலமாக, தசமபாகம் கொடுக்கறது மூலமாக, அடுத்தது ரெகுலராக ஆராதனைக்கு போகிறது நிமித்தமாக எனக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஓய்வு நாளை சரியான விதத்தில் அனுசரிக்கிறதுனால எனக்கு விடுதலை உண்டு. இதெல்லாம் கிரியைகள், மனுஷனுடைய கிரியைகள். இந்த கிரியைகளினால் நான் என்ன செய்வேன்? ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிடுவேன் அப்படிங்கிற யூதர்களுடைய தவறான அந்த போதனைகள் அந்த சபைகளிலே நுழைந்து விட்டது. இதனால் கலாத்தியர் ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் மீண்டுமாய் அவர்கள் கள்ள உபதேசத்திற்காக சாய்ந்து போனார்கள். கள்ள உபதேசனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். இதை அறிந்த பவுல் தான் அந்த நிருபத்தை எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கிருபையின் சுவிசேஷத்தை சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் உண்மையான அப்போஸ்தலன் அல்ல என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மீதும் குற்றம் சாட்டினார்கள். இதை அந்த மக்கள் கேட்டு உடனே சந்தேகப்பட்டார்கள், பவுலை சந்தேகப்பட்டார்கள். இந்த விஷயம் இந்த காரியம் இந்த காலத்தில் நடக்குது. அதாவது சுவிசேஷத்துக்காக உழைத்து சத்தியத்திற்காக பாடுபடுகிற மனிதனை இன்னைக்கு நம்புறதில்ல மக்கள். எதை நம்புகிறாங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு மக்களை ஈர்த்து, அதாவது கிரியைகளின் மூலமாய் ரட்சிப்பு பெறுவதற்கு நீ ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை, நீ உன்னுடைய கிரியைகள் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக் நீ ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லி இன்றைக்கும் கள்ள உபதேசங்கள் நிறைய திருச்சபைக்குள்ள நுழைந்து மக்களை அவிசுவாசத்திற்குள்ளாக கொண்டு போய்விட்டார்கள். அதாவது கள்ள உபதேசங்களுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை விட்டு பிரிப்பது தான், கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு பிரிப்பது தான். கிறிஸ்துவை விட்டு ஒரு மனிதனை பிரிக்கப்படுவது என்பது அது மிகவும் ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவர்கள் பின்மாற்றத்துக்கு போனது காரணம் என்ன? இன்றைக்கி நம்ம சபையிலிருந்து நிறைய பேர் பின்மாற்றத்துக்கு போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இப்படி நிறைய கள்ள உபதேசகர்கள் உள்ள நுழைஞ்சி மக்களை கெடுத்து என்ன செஞ்சிட்டாங்க? திசை திருப்பி அவங்களுடைய அவிசுவாசத்துக்குள்ளாக கொண்டு போயிட்டாங்க. இதை பார்த்த பவுல் தான் இந்த நிருபத்தை கலாத்திய திருச்சபை மக்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இதில் 6 அதிகாரங்கள் இருக்கிறது. முதல் 2 அதிகாரத்தை இந்த கிருபையின் சுவிசேஷத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ரெண்டாவது 3-4 அதிகாரத்தில் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை எப்படி உறுதிப்படுத்துறது
அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 3வது 5-6 அதிகாரத்தில் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை எப்படி நிலைநாட்டுவது அல்லது செயல்படுத்துவது என்பதை அவர் என்ன செய்கிறார், தொடர்ச்சியாக எழுதுகிறார். அதாவது பவுல் இந்த நிருபத்தை ஏன் அவ்வளோ அக்கறையோடு, அவ்வளோ கரிசனையோடு, அது மட்டும் இல்லை கோபத்தோடு அவர் என்ன செய்கிறாரு, சிச்சியோடு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த மக்களுக்கு போனால் போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யலாம், விட்டுறலாம். ஆனால் பின்மாற்றத்தில் போன அந்த மக்கள், தவறான சுவிசேஷத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த மக்கள் மீண்டுமா சரியான ஒரு நிலைக்குள்ளே வர வேண்டும் என்கிற அக்கறையோடு அவர் என்ன செய்கிறாருன்னா, மீண்டும் இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த கிருபையின் சுவிசேஷத்தை அவங்க ஸ்ட்ராங்காக அவங்க பிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால தான் இந்த 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னு சொன்னால், கிறிஸ்து நமக்காக ஒரு சுயாதீனத்தை, ஒரு சுதந்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அந்த சுதந்திரத்தில் நம்ம என்ன செய்யணும், நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். நம்ம ஏற்கனவே நம்ம அடிமைத்தனத்தில் இருந்தோம், பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், ஏற்கனவே நம்ம நித்திய நரகத்துக்கு நம்ம அடிமையாக இருந்தோம், தேவ கோபத்துக்கு அடிமையாக இருந்தோம், நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தோம், கள்ளபதேசம் அதாவது நம்ம சடகாசாரங்களுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, அந்த கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சுதந்திரம் என்கிறதான அந்த சுயாதீனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ தேவனிடத்திலே நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, சுயாதீனம் இருக்கிறது. அந்த சுயாதீனத்தில் நம்ம என்ன செய்யணும், நிலைச்சிருக்கணும்னு சொன்னால் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை உறுதியாக என்ன செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் முதல்ல 5ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தில் சொன்னார். இன்றைக்கி நம்ம அதாவது 5ஆம் அதிகாரம் 7லிருந்து 12 வசனத்தில் நம்ம ஒரு அருமையான சத்தியத்தை மீண்டும் பவுல் என்ன செய்கிறார்னா அந்த மக்களுக்கு சொல்லுகிறார். இந்த பகுதியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக தடை செய்தவன் யார்? அதாவது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறீங்க, உங்களை தடை செய்தவன் யார்? அடுத்து இதுதான் தலைப்பு. அதாவது இன்றைக்கி சத்தியம் பேசப்படுது, சபையில் சத்தியம் பிரசங்கிக்கப்படுது, ஆனால் கீழ்ப்படியில். காரணம் என்ன? நிறைய தடைகள் வருகிறது. அதை தான் அவர் சொல்கிறார். இப்போ இந்த கலாத்திய நிருபத்தில் சத்தியம் என்கிற அந்த வார்த்தை அடிக்கடி வருதை பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்கள். 2வது அதிகாரம் 5வது வசனத்தில், கலாத்தியர் 2:5 அவர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளாகிலும் அவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அவர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகிறார். அப்போ சத்தியம் நமக்குள்ளே இருக்குதா, சத்தியம் நமக்குள்ளே நிலைச்சிருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அதே 14வது வசனத்தில் பாருங்கள், இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பவுலுடைய பார்வை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், யார் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள், யார் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்போ கீழ்ப்படியாதவர்களை பவுல் எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால், அவங்களை எப்படியாவது சத்தியத்திற்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, அதிக பிரயாசப்படுகிறார். அந்த மக்களை போய் சந்திக்கிறார். அவர்களை மீண்டும் அவங்க ஏன் விழுந்து போனாங்க, விழுந்ததற்கு என்ன காரணம், அவங்கள மீண்டும் தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லி அவர் அக்கறையோடு என்ன செய்கிறார், செயல்படுகிறதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்களேன், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அடிக்கடி கேட்குறார். இதை அடிக்கடி நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம கடவுளோடு இருக்கிற உறவு தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சரியில்லாத ஒரு நிலையில் இருக்குதுன்னு சொன்னால், நம்ம கவனம் வேறு எங்கேயோ போயிடுச்சின்னு அர்த்தம். நம்முடைய கீழ்ப்படிதல் வேறு யாருக்கோ கொடுத்துட்டோன்னு சொல்லி அர்த்தம். நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணலை அப்படின்னா, நான் ஒழுங்காக வேதத்தை வாசிக்கலைன்னு சொன்னால், கடவுளோடு ஐக்கியம் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொன்னால், நான் வேறொரு காரியத்திற்கு என்னை முழுவதுமாக என்ன செஞ்சுட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்க என்னை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் அவர் சொல்கிறார், உங்களை மயக்கினவன் யார்?
இன்றைக்கி நிறைய பேர் மயக்கிறவர்கள் அநேகர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். சரிங்களா? அதனால தான் இப்போ 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் தொடங்குறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இன்றைக்கி கிருபையின் சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? அப்போ இந்த சத்தியத்தில் உறுதியாய் நாம் நிற்காதபடிக்கு நமக்கு அநேக தடைகள் என்ன செய்கிறது? வருகிறது. இப்போ அந்த தடை செய்கிறவன் யார்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை தடை செய்கிறவன் யார்? யார் தடை செய்கிறது அப்படிங்கிற கேள்வி தான். அப்போ இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கலாத்திய மக்களுக்கு அந்த யார் என்கிற அந்த நபரை அடையாளம் கட்டுறார். நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறீங்க இல்லையா, இதுக்கு யார் காரணம்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? அவன் யாருங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லி இந்த 7லேருந்து 12 வசனத்தில் சொல்கிறார். 6 அடையாளங்களை சொல்கிறார். அந்த நபர்கள் யார்? நீ முதல்ல அடையாளம் கண்டு கொள்ளணும். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சரியாக தான் போயிட்டுருந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், அந்த ரட்சிப்பு நிச்சயம் எனக்குள்ளே இருந்துச்சு, பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே இருந்தார், நான் ஒழுங்காக தான் ஜெபம் பண்ணேன், ஒழுங்காக தான் வேதம் வாசித்தேன், ஒழுங்காக தான் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ குறைஞ்சி போச்சு. என்ன காரணம்? அப்போ யார் என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது? யார் என்னை தடை செய்கிறது? இதை அறிஞ்சால் மட்டும்தான் அதை சரிப்படுத்த முடியும். அறியாமல் என்ன செய்ய முடியாது? சரிப்படுத்த முடியாது. இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்னுடைய பிரச்சனையை சரிப்படுத்த முடியல. காரணம் என்னென்னா, நான் எங்கே விழுந்தேன், எந்த பிரச்சனையில் நான் அகப்பட்டேன், இதை யாருமே கண்டுகொள்கிறதில்ல. எப்படி விழுந்தேன், இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யாருமே உணர்றது கிடையாது. அதனால தான் அவங்க விழுந்து கிடக்கிறாங்க. அதுலேருந்து எழுந்திருக்க முடியாத ஒரு நிலை. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இந்த கலாத்தியர் மக்களை உங்களை மயக்கினவன் யார்? இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக செய்ய தடை செய்தவன் யார்? அவங்க யாராக இருப்பாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி 6 அடையாளங்களை இதில் என்ன செய்கிறாரு? அவர் சொல்கிறார். இப்போ இந்த 6 நம்ம சுருக்கமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். முதல் 7வது வசனத்தில் பாருங்கள், என்ன சொல்கிறாரு? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யாரை பார்த்து சொல்கிறாரு? கலாத்திய திருச்சபை மக்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் எப்படி ஓடினீங்க? நன்றாய் ஓடினீர்களே. அப்படின்னா ஓடினீர்களேன்னா எதை சொல்கிறாரு? அவருடைய வாழ்க்கை பிரயாணத்தை சொல்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் நன்றாக தானே இருந்துச்சு, நல்லா தானே இருந்தீங்க, நல்லா ஜெபம் பண்ணீங்க, நல்லா வேதம் வாசித்தீங்க, திருச்சபைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? ரெகுலராக அட்டன் பண்ணீங்க, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொன்னீங்க, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்போ உங்கள் ஓட்டம் நல்லா தானே இருந்துச்சு. யார் உங்களை தடை செய்கிறது? இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கிறது, ஆவிக்குரிய ஓட்டம் இருக்கிறது. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு லக்கை வச்சுருக்கிறார். அந்த லக்கை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? ஓட வேண்டும். நமக்கு என்ன லக்கு? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். யாரை பார்த்துன்னு ஓடணும்? இயேசு கிறிஸ்துவை பார்த்துன்னு ஓடணும். அவர் தான் அந்த நித்திய ஜீவனுக்கு வழியே அவர் தான். அப்போ அவரை நம்ம பார்த்து என்ன செய்யணும்னா, அவர் வழியாக நம்ம ஓடணும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்டதுனால அந்த ஓட்டம். அந்த ஓட்டத்தில் நம்ம நன்றாக தானே ஓடணும். அப்போ ஓட்டத்தை தடை செய்த அநேக மக்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் இந்த பவுல் என்ன செய்கிறாருன்னா அவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து பவுலே கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு? நான் தேவ அறிவிப்பினால் போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவளுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு என்னைக்கு உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதை நோக்கி? சுவிசேஷத்தை எனக்கு கொடுக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையை, சுவிசேஷத்தை புறஜாதி மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் அறிவிப்பதற்காக நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எனவே எனக்கு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு நோக்கம் இருக்கிறது, எனக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதை நோக்கி? சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு புறஜாதி மக்களை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். இதுதான் என்னுடைய கடமை.
எனவே நான் ஓடுனது வீணாக கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். என்னுடைய ஓட்டம் சீராக இருக்கணும். என்னுடைய ஓட்டம் எனக்கு நியமித்து இருக்கிற அந்த பாதையை நோக்கி என்ன செய்யணும்? ஓடணும். அந்த ஓட்டத்தில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? திரும்பி பார்க்கக்கூடாது. நான் எனக்கு முன்னாடி தான் இயேசு ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஓட்டத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சைடில் பார்க்கக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பவுலே நமக்கு என்ன செய்கிறாரு? சொல்கிறார். பவுலே சொல்கிறார். 1 கொரிந்தியரில் பாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். 9ஆம் அதிகாரம் 24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்க? ஓடுங்கள். அப்போ நமக்கு ஓட்டப்பந்தயம் இருக்கிறது. கடவுள் நம்மை பாவத்திலே மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்து இந்த சபை என்கிற அந்த பந்தய சாலையிலே நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு ஓட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஓடும்போது என்ன நோக்கத்தோடு ஓடணும்? பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும். எப்படியாவது நான் ஓடி எனக்கு வச்சிருக்கிற அந்த லக்கை நான் என்ன செய்யணும்? அடைந்து பெற்றுக்கொள்ளணும். அந்த நோக்கத்தோடு நம்ம ஓடணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு? சொல்கிறார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பாருங்கள். 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நல்லா ஓடினீர்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுடைய ஓட்டம் சரியாக தானே இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆவிக்குரிய ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டத்தில் நம்ம எப்படி போகிறோம்? சீராக போகிறோமா, அல்லது வேகமாக போகிறோமா, அல்லது சைடில் பார்த்துட்டு போகிறோமா, அல்லது வேறொருடைய ட்ராக்கில் ஓடிட்டுருக்குறோமா, நம்ம ட்ராக்கை விட்டுட்டு வேறொரு ட்ராக்கில் ஓடிட்டுருக்குறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஓட்டத்தை தடை செய்கிறவன் யார்? அப்போ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஓட்டத்தை தடுக்கிறவனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால், கிருபையின் சுவிசேஷ சத்தியத்தை அவர்கள், அதாவது இங்கே பவுல் நல்லா கவனிங்க. பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய ஓட்டத்தை தடுக்கலை. இந்த கள்ள உபதேசகர்கள் அவன் ஓடுற ஓட்டத்தை தடுக்கலை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சுவிசேஷத்தை தடுக்கிறார்கள். கிருபையின் சுவிசேஷத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தடுக்கிறார்கள். அவனுக்குள்ள இருந்த சத்தியத்தை தடை செய்கிறார்கள். அந்த சத்தியத்தை விசுவாசியாதபடிக்கு என்ன செய்கிறார்கள்? தடை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போ இந்த கலாத்தியர் மக்கள் மத்தியில் மீண்டும் சடங்காசாரங்களை கொண்டு வந்து விதைத்தார்கள். இது ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம சிறப்பமாக போகும்போது தடைகள் ஆட்டோமேட்டிக்காக அது தானாக வரும். நிறைய தடைகள் வரும். நீங்கள் எஸ்ரா புஸ்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்புக்கு பின்னாடி அவங்க விடுவிக்கப்பட்டு தேவாலயத்தை கட்டலாம் என்று சொல்லி வரும்போது அதை தடை செய்தார்கள். கட்டக்கூடாது என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? தடை செய்தார்கள். கிட்டத்தட்ட 15 வருஷம் டிலே ஆனது. அதுக்கு பின்னாடி செருபாபேலுடைய தலைமையில் ஆலயத்தை என்ன செஞ்சாங்க? கட்டினார்கள். தொடர்ச்சியாக போராடி தான் என்ன செஞ்சாங்க? கட்டினாங்க. அதே போல் நெகேமியாவுடைய காலத்தில் அவங்க இடிக்கப்பட்ட அலங்கத்தை மீண்டும் கட்டும்போது அங்கே நிறைய பேர் தடை செய்தவர்களாக இருந்தாங்க. அது வேணால் வாசித்து பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நெகேமியா 4:8. ஏழுலேருந்து படிக்கிறேன். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவையும் அரமியாரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் என்ன செய்யும்? வரதான் செய்யும். வராமலாம் இருக்காது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்கும்படி அவர் வரும்போது அவருக்கு ஏகப்பட்ட தடைகள் காணப்படுது. யார் தடுத்தாங்க?
யூதர்களே. யாருக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரோ அவர்களே என்ன செஞ்சாங்க? அவருடைய ஊழியத்தை தடுத்தார்கள். இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்வதற்கு வெளியிலிருந்தெல்லாம் ஆட்கள் வரதில்லை. எங்கே தான் இருக்காங்க? நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அதுதான் உன் வீட்டாரே உன் சத்துரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் சீராய் ஓடாமல் இருப்பதற்கு நம்முடைய வீட்டிலே சில தடைகள் காணப்படுகிறது. ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சரியா, பெற்றோர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ அவங்க தடைகளாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்தவன் யார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரயாணத்தை அல்ல, நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அந்த சத்தியத்தை அவர்கள் நம்மளிருந்து எடுத்து போடுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எனவே நீ உன்னுடைய விசுவாசத்தில், உன்னுடைய சுவிசேஷத்தில் நீ என்ன செய்? உறுதியாக இரு என்று சொல்லி சொல்லுகிறார். ரெண்டாவது அவங்கள எப்படி அடையாளம் காட்டுறாருன்னா, 2வது வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 8வது வசனம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள். இந்த போதனை உங்களை அழைத்தவராய் உண்டானதல்ல. அடுத்தது, இந்த கள்ள போதனை உங்களை சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க தடை செய்தவன் உங்களுடைய கிருபையின் சுவிசேஷத்தை தடுக்கிறது மட்டும் இல்லை அவனுடைய நோக்கம். அடுத்தது, அவன் கள்ள போதகர்களும் அதாவது போதனைகளும் தேவனால் உண்டானதல்ல. உங்களை தவறான பாதையில் நடத்துகிறான்னா அவன் தேவனால் உண்டானவனா, அவனுடைய போதனை வேதத்தின்படி வருதா என்று சொல்லி ஆராய்ச்சி பார்க்கணும். அப்போ இங்கே 2வது அடையாளம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அவன் யாருன்னு பார். அவன் தேவனால் உண்டானவனா, தேவனுடைய அழைப்பை பெற்றவனா அப்படிங்கிறத பார். அவன் பேசுகிற போதனை, அவன் போதிக்கிற போதனை வேதத்திலேருந்து இருக்குதா அப்படிங்கிறத பார். அதை பார்த்துட்ட அப்படின்னா உன்னால் என்ன செய்ய முடியும்? அவன் பேசுகிற பேச்சு அது தவறு என்பதை உன்னால் என்ன செய்ய முடியும்? ஒத்துக்கொள்ள முடியும், நீ அறிஞ்சு கொள்ள முடியும். அப்போ நீ அவனோடு என்ன செய்யலாம்? எதிர்த்து போராடலாம். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பவுல் சொல்கிறாரு, அந்த போதனைகள் தேவனால் உண்டானதல்ல, அது கிறிஸ்துவினால் வந்ததல்ல. அப்போ அவங்க எதை போதிக்கிறாங்க? அவங்களுடைய உபதேசம் என்ன? அதனால தான் கலாத்தியர் 1:6-7 சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வேறொரு சுவிசேஷத்திற்கு போயிட்டாங்க. வேறொரு சுவிசேஷம், மெய்யான சுவிசேஷத்தை விட்டுட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிட்டாங்க. அவங்க சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்றார். அப்போ இந்த மனிதர்கள், இந்த கள்ள போதனைகள் எதை குறித்து பேசுகிறாங்கன்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். மத்தேயு 15:9 அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எதை போதிக்கிறாங்க அவங்க? மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து. எதை போதிக்கிறாங்க? மனுஷருடைய கற்பனை. இன்றைக்கி மனுஷருடைய கற்பனை தான் இன்றைக்கி நிறைய சபைகளிலே காணப்படுகிறது. அது வேதத்திலிருந்து வந்த காரியம் அல்ல. மனுஷனுடைய கற்பனையை வேதமாக போதிக்கிறார்கள். இவங்க நினச்சிட்டு இருக்கிற காரியத்தை அது சத்தியமாய் உள்ள என்ன செய்கிறார்கள்? புகுத்த பார்க்கிறார்கள். இன்றைக்கி அப்படிப்பட்டதான மக்கள். இப்போ இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கள்ள உபதேசத்தை விதைக்கிற நபர்களே அவங்க தான். இந்த பிரதான ஆசாரியர்கள், வேதப்பாரகர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள். அவர்கள் அதாவது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதை அது அப்படியே நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசியிருக்கிறேன். நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை நம்ம பேசியிருக்கிறோம், பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்படுகிற அத்தனை சட்டங்களும் ஒவ்வொரு மனிதனும் கை கொள்ளணும். கை கொள்ளலைன்னா அவன் என்ன செய்ய முடியாது? கடவுளிடத்தில் போக முடியாது. ஆனால் கை கொள்ள முடியாது. ஏன் முடியாது? அவன் பாவத்தில் மரிச்சிருக்கிறான். எனவே தேவனுடைய கட்டளையை அவனால் என்ன செய்ய முடியாது? கை கொள்ள முடியாது. அதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் நம்ம கை கொள்ள முடியாத அத்தனை கட்டளையும் அவர் கை கொண்டார். அவர் மூலமாக தான் நம் கடவுளிடத்தில் போக வேண்டியதானே அந்த ஒரு சுலாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. நம்ம யோசிக்கணும், இவன் பேசுகிறது மனிதனுடைய கற்பனையா அல்லது தேவனுடைய போதனையா அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம பின்மாற்றத்தில் போக மாட்டோம். அப்போ தான் நம்ம சத்தியத்தை விட்டு விலகி ஓட மாட்டோம். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்கள்.
1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்து நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். அதான் முன்ன நான் சொன்ன மாதிரி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-3 பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும், நான் தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயத்திற்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன செய், பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் இது இங்கே நல்லா கவனிங்க. அதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனங்களை இனி என்ன செய், பிரசங்கம் பண்ணு. ஏன் அப்படின்னா, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ அவங்க கட்டுக்கதைகளை போதிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பிசாசினுடைய உபதேசங்களை போதிக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் என்ன செய்கிறார்கள்? 1வது வசனத்தில், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களில் சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறாங்க? விலகி போகிறார்கள். அப்போ இந்த கள்ள உபதேசங்களுடைய போதனை எப்படி இருக்கணுங்கிறத பவுல் சொல்கிறார். இப்போ அவங்க இப்படி இருக்கிறாங்க. அதனால தான் உங்களுடைய நீங்கள் சத்தியத்தை விட்டு விலகி போகுவதற்கு அவங்க என்ன செய்கிறாங்க? தடையாக இருக்கிறார்கள், காரணமாக இருக்கிறார்கள். மனுஷருடைய கற்பனை, நியாயப்பிரமாண போதகர்கள், பிசாசின் உபதேசங்கள், கட்டுக்கதைகள். அடுத்தது இவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எதற்காக இந்த கள்ள உபதேசத்தை போதிக்கிறாங்க? வேத வசனத்தை ஏன் போதிக்கிறதில்ல? ஏன் கட்டுக்கதைகளை போதிக்கிறாங்க? எதுக்கு அப்படின்னா, தீத்துல சொல்கிறார், கரெக்டாக சொல்கிறார். தீத்து 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்கள். தீத்து 1:11 10 பாருங்கள். அநேக விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கர்களுமாய் இருக்கிறார்கள். அவருடைய வாயை அடைக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக, எதுக்காக? இழிவான ஆதாயத்துக்காக அவர்கள் தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவைத்து போடுகிறார்கள். இன்றைக்கி நிறைஞ்சு இருக்கிறாங்க சபையில். எங்கே பார்த்தாலும் இப்படிப்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதாயமே என்ன? பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணும். ஏகப்பட்ட பேர் கூட்டம் கூட்டமாக கொண்டு போய் பணத்தை கொட்டுறாங்க, வஞ்சிக்கிறாங்க. தகாதவைகளை அவர்கள் உபதேசித்து இழிவான ஆதாயத்திற்காக இப்படி அவங்க என்ன செய்கிறாங்க? காணப்படுறாங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, தந்திரவச்சாலிகள், தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள். இப்படிப்பட்டதான மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். எனவே அவருடைய உபதேசத்தை நீ அறிஞ்சிருக்கணுன்ற கலாத்தியர் மக்களே, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் சத்தியத்தை விட்டு நீங்கள் விலகி போவதற்கு காரணம் என்னென்னா, உங்களை தடை செய்தவன் யாருன்னா அவன் கிருபையின் சுவிசேஷத்தை தடுக்கிறவனாக இருக்கிறான். 2வது, அவனுடைய போதனைகள் எல்லாமே மனிதனுடைய உபதேசங்களாக, பிசாசனுடைய உபதேசங்களாக காணப்படுகிறது. இதை நீ அறிந்து கொள்ளணுன்றார். 3வது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வாங்க 3வது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும் அப்படின்ற.
அப்போ மூணாவது காரியம் என்ன சொல்கிறாருன்னா, பாவம் என்னும் புளித்த மாவினால் இந்த கள்ள போதகர்கள் சபையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். புளித்த மா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்று சொன்னால் பாவத்தை குறிக்கிறது. இந்த புளித்த மா அப்படின்னா யாரை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். புளித்தமா அப்படின்னு சொன்னால் யார்? கெட்ட உபதேசகர்கள், கள்ளப்போதகர்கள், இவங்க தான் புளித்தமா. அதான் ஏற்கனவே சொன்னபடி பரிசேயரும் சதுசேயரும் தான் புளித்தமா. இப்போ இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் கிமு 4ஆம் நூற்றாண்டிலே உருவானவர்கள். யார் இந்த பரிசேயர்? இந்த பரிசேயர் அப்படின்னு சொன்னால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் தேறினவர்கள். நியாயப்பிரமாணத்தை அப்படியே கட் அண்ட் ரேட்டாக அவங்க என்ன செய்வாங்க? கடைபிடிப்பாங்க. 100க்கு 100 கடைபிடிப்பாங்க. அவங்க இந்த ஓய்வு நாளில் பார்த்திங்கன்னா, ஒரு ஓய்வு நாளில் எப்படி அனுசரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, தோல் செருப்பை போட்டுக்கிட்டு என்ன செய்யணும்? ஒருத்தர் வரணும். தோல் செருப்பை போட்டுக்கிட்டு ஓய்வு நாளில் வரணும். அந்த ஓய்வு நாளில் செருப்பை வெளியே தான் விடணும். ஆனால் அந்த தோல் செருப்பில் ஆணி அடிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்காவே, ஆணி அடிக்கப்பட்டுருச்சுன்னா நீ இந்த ஓய்வு நாளை அனுசரிப்பதற்கு தகுதியற்றவன், நீ அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருவாங்க. ஏன்னு சொன்னால் ஆணி கடவப்படாது இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது பழைய ஏற்பாட்டில். அப்போ இந்த ஓய்வு நாளை அனுசரிப்பதிலே கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. யார்? இந்த பரிசேயர்கள். ஆனால் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க மத்தேயு 23 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவங்க கள்ள உபதேசக்காரர்களாக மாறி போனதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த கற்பனைகளை கை கொள்வதற்கு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கையில் கூட என்ன செய்ய மாட்டாங்க? தொட மாட்டாங்க. மற்றவங்களுக்கு தான் உபதேசம். இவர்கள் தான் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் நிறைய பேர் பெருகிவிட்டார்கள் சபையில். மற்றவங்களுக்கு தான் உபதேசம். போதகன் போதிக்கிறனா உங்களுக்கு போதிக்கணும். ஆனால் அந்த போதனையின்படி நான் என்ன செய்யக்கூடாது? நடக்காதபடிக்கு இன்றைக்கி அநேகர் பெருகி இருக்கிறார்கள். அதனால தான் அந்த புளித்த மாவு இது என்ன செஞ்சிருன்னு சொன்னால், அதாவது இப்போ நமக்கு தெரியும், இட்லி மாவு ஊற போடுறோம், அதில் அது புளிக்கணுன்னா கொஞ்சம் என்ன செய்கிறோம்? புளித்த மாவு சேர்த்துட்டோம்னா அது என்ன செஞ்சிடும்? எல்லாத்தையும் புளிக்க வச்சிடும். ஆனால் அதே போல் தான் இந்த புளித்த மாவு எதுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுதுன்னா, வேதம் பாவத்துக்கு, கள்ள உபதேசத்திற்கு, சரியா தவறான சத்தியத்திற்கு ஒப்பிடப்பட்டு கூறப்படுகிறது. அதனால் அந்த பரிசேயர்கள் என்கிற கள்ள போதகர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுன்ற, ஜாக்கிரதையாக இருக்கணுன்றார். அது மட்டும் இல்லை, இன்னொரு நபரை குறித்து சொல்கிறார். பரிசேயர் பற்றி பார்த்தோம். அடுத்தது சதுசேயர். இவங்க யார் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு பரிசேயர்களுக்கு முன்னாடியே தோன்றினவர்கள் சதுசேயர்கள். இந்த சதுசேயர்கள் அவங்க எதை விசுவாசிக்கிறாங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை என்ன செய்கிறதில்ல? விசுவாசிக்க மாட்டாங்க. இன்னொன்று, பரிசேயர்கள் விசுவாசிக்கிற கட் அண்ட் ரேட்டாக நடக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் நியாயப்பிரமாணத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறார்கள்? மறுதளிக்கிறார்கள். உயிர்த்தெழுதலும் கடவுள் தூதர்கள், கடவுளுடைய முன்மாதிரிகள் இதில் இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? மறுதளிக்கிறாங்க. அங்கே இந்த 2 பேருமே அவர்கள் புளித்தமா, அதாவது தவறான உபதேசத்தை பரப்பக்கூடியவர்கள். எனவே இவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லி 3வது பாயிண்ட்டை சொல்கிறார். 4வது பாயிண்ட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 5:10. நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கணியை அவன் என்ன செய்வான்? அடைவான். 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம்.
அதாவது உங்களை வழிதவற செய்கிற அந்த கள்ள போதனையாளர்கள், உங்களை விசுவாசத்தை விட்டு வலிவு செய்ய போகிற அவர்கள் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு நாளிலே அவங்க என்ன செய்ய முடியாது, தப்பித்து கொள்ள முடியாதுன்றார். அதுதான் அங்கே சொல்கிறார், உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அவன் என்ன செய்வான், கண்டிப்பாக அடைவான் அப்படின்றார். கண்டிப்பாக அடைவான்றார். நம்ம ஏற்கனவே 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நம்ம படித்து பார்த்தோன்னு சொன்னால் அங்கே யாருக்கெல்லாம் ஆக்கினை அப்படிங்கிறத நீங்கள் அதை திருப்புங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். அதில் கள்ள போதனைக்காரர்களுக்கு கிடைக்கிற ஆக்கினையை குறித்து தான் அவர் என்ன செய்கிறாருன்னா பேசுகிறார். 2வது வசனம் பாருங்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. அந்த கள்ள போதகர்கள் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட அவன் கண்டிப்பாக ஆக்கினையை அடைவான். அவன் தப்பிச்சுக்கு போகவே முடியாது. ஒரு விசுவாசியே நல்லா போயிட்டுருக்கிற ஒரு விசுவாசியை கெடுக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனை தவறான பாதைக்கு, கள்ள உபதேசங்கள், சடங்காசாரத்திற்கு, மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு அவங்களை கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னால், அவனை கண்டிப்பாக அவன் தண்டனைக்கு ஏதுவாக இருக்கிறான். அந்த தண்டனையிலிருந்து அவனை என்ன செய்ய முடியாது, தப்பிச்சு கொள்ள முடியும். 4வது வசனத்தில் பாருங்கள், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். பாவம் செய்த தூதர்களையும் தேவன் தப்பு வைக்கல. தூதர்கள் கூட அவங்க பாவம் செஞ்சால் அவங்களுக்கு என்ன உண்டு, தண்டனை உண்டு. என்ன தண்டனை இது? வழி தவறி போனால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. சரியா? 6வது வசனம். சோதோம் குமார பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாக நடப்பவர்களுக்கு அவைகளுக்கு சிஷ்டாந்தமாக வைத்தார். அவபக்தியாக நடக்கிற அனைவருக்குமே என்ன உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பவுல் கலாத்தியர் மக்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிற விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று சொன்னால் அவன் சுவிசேஷத்தை தடுக்கிறவனாக இருக்கிறான். 2வது, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவனுடைய போதனைகள் பிசாசனுடைய போதனைகளாக இருக்கிறது. அடுத்தது, அவன் பாவம் என்கிற புளித்த மாவை கொண்டு வந்து சபையிலே அவன் என்ன செய்கிறான், அவன் கெடுக்கிறவனாக காணப்படுகிறான். 4வது, அவனுக்கு கண்டிப்பாக நியாய தீர்ப்பு உண்டு. அவன் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஏனென்றால், இந்த வசனத்தை எடுத்துக்காங்க எல்லாரும். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக என்ன செய்யணும், வெளிப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நீயும் நானும் வாழுகிற வாழ்க்கையில் நீ நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, நீ என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயசனத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், கண்டிப்பாக நின்று தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில். மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு என்ன செய்யும், பலன் அளிக்கப்படும். என்ன கிரியை செய்தாலும் சரி, நன்மை செஞ்சாலும் சரி, அதுக்குரிய நன்மைக்கான பலன் கிடைக்கும். தீமை செஞ்சாலும் சரி, அந்த தீமைக்கான பலன் உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும். தப்பிச்சு போகவே முடியாது. தேவனுடைய பார்வையில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். அதுதாங்க சொல்ல வர. சரியா? 1 பேதுரு 1:17 பாருங்க. 1 பேதுரு 1:17 அவர் சொல்கிறாரு, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாய தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால்
இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவோடும் பயத்துடன் என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் என்ன உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. அதில் தப்பிக்கவே முடியாது. அவன் தீமை, அதாவது கிருபையின் உபதேசத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனாக இருந்தாலும் சரி, கள்ள போதனை போதிக்கிறவனாக இருந்தாலும் சரி, தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளே அவன் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை இயேசு கிறிஸ்து கூடி சீக்கிரமாக என்ன செய்கிறார், கொண்டு வர போகிறார் என்பதை இங்கே பவுல் சொல்கிறாரு. அடுத்தது அவர் 5வது காரியமாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கலாத்தியர் மக்களுக்கு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். அங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு நான் துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. இந்த கள்ள போதகர்கள் அடுத்தது அவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையான சத்தியத்தை போதிக்கிறவர்களை துன்பப்படுத்துவார்கள். சத்தியத்தை பேசுகிறவர்கள் இவர்கள் என்ன செய்வாங்க, துன்பப்படுத்துவாங்க. இன்றைக்கி நம்ம ஆதி சபையில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினாங்க. பிரதான ஆசாரியர்கள், வேதப்பாரகர்கள், பரிசேயர்கள், இவங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை கேட்டு சகித்து கொள்ள முடியாமல் அவங்க இயேசுவை கொலை செய்வதற்கு என்ன செஞ்சாங்க, தேடினார்கள், சிலுவையில் அறிந்தார்கள். அதே நபர்கள் தான் பவுலுடைய காலத்திலும் என்ன செஞ்சாங்க, காணப்படுச்சு. பவுல் பட்ட பாடெல்லாம் சாதாரணமான பாடல்கள்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பாடுகள் உண்டு, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உபத்திரவங்கள் உண்டு. இந்த உபத்திரவத்தில் நம்ம என்ன செய்யணும், உறுதியாக நிலை நிற்க பார்க்கணும். பாடுகள் இல்லாமல், துன்பப்படாமல், உபத்திரவப்படாமல் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. உபத்திரவத்தின் வழியாக தான் நீங்களும் நான் எங்கே போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆனால் இன்றைக்கி எந்த கிறிஸ்தவனும் எந்த போதகனும் துன்பப்படணும், நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீதி நிமித்தமாய், கிறிஸ்துவின் நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் பாடுபடுகிற ஒவ்வொருவனும் அவன் எங்கே பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சிலுவையை சுமந்து கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். 6வதாக, அதாவது 5வதாக, உண்மையான ஊழியக்காரர்களை அவங்க என்ன செய்வாங்க, துன்பப்படுத்துவார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கித்த பவுல் எல்லா இடங்களிலும் துன்பப்பட்டான், எல்லா இடங்களிலும் துன்பப்பட்டான். ஒரு சில வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 பாருங்கள். அப்போஸ்தலர் 9 தான் அவன் பவுல் ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு என்ன செய்கிறான், போகிறான். 9ஆம் அதிகாரம் 15-16 பாருங்கள். இருபத்தொன்பது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாக பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சரிங்களா? 13வது அதிகாரம் 13:50 பாருங்கள். அப்போஸ்தலர் 13:50. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்குள் புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள். 16:22 பாருங்கள். 16:22. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஆக பவுல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கள்ளப்போதகர்களைப் போல நானும் போதிச்சுன்னா எனக்கு துன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றான். இந்த வசனத்தில் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் எதுக்கு துன்பப்படணும், நான் சிலுவையை எடுத்துக்கொண்டதுனால தான் நான் துன்பப்படுகிறேன். இப்போ துன்பப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும்
இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை நாம் எடுத்துக்கொண்டு சுவிசேஷத்தை கொண்டு போய் நம்ம போய் மக்களிடத்தில் சேர்க்கிற அந்த விதத்தில் நம்ம வருகிற பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்ம தாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்கிறார். யார் துன்பப்படுவா? உண்மையாக இருக்கிறவன் துன்பப்படுவான். யார் துன்பப்படுவா? கிறிஸ்துவுக்குள் பயபக்தியோடு வைராக்கியமாக இருக்கிறவன் துன்பப்படுவான். அதனால தான் அப்போஸ்தலர்கள் அவர்கள் இரத்த சாட்சியாக எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க? சத்தியத்துக்காக மரித்து போனார்கள். இன்றைக்கி ஸ்தேவானை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தேவான் அவன் என்ன செய்கிறான்? அவன் எப்படி மரித்தான்? சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாய் அவனை கல்லால் அடித்து என்ன செஞ்சாங்க? கொன்று போட்டார்கள். இப்படி உபத்திரவங்கள் கண்டிப்பாக வரும். யாரால் உபத்திரவம் வரும்? நம்ம கூட இருக்கிற மக்களினாலே நமக்கு உபத்திரவங்கள் வரும். துன்பப்படுத்துவார்கள். கூட இருக்கிறவனே நம்மை துன்பப்படுத்துவான். சரியா? கிறிஸ்துவை யார்? அவர் யூதர்களால் அடிக்கப்பட்டார். அதே போல் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சத்தியத்தை போதிக்கிற மார்க்கத்தார், சத்தியத்தை போதிக்கிற போதகர்களை, அதாவது கட்டுக்கதைகளை போதிக்கிற போதகர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். சத்தியத்தை பேசுகிற போதகனை சத்தியத்தை பேசாத போதகன் என்ன செய்கிறான்? துன்பப்படுத்துகிறான். அதனால தான் இன்றைக்கி பகைகள் அதிகமாகி காணப்படுகிறது. இதெல்லாம் வரும். அதனால தான் அந்த மக்களுக்கு சொல்கிறார், கண்டிப்பாக நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் பாடுபடாமல் ஈஸியாக நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் பரலோகத்துக்கு போயிட முடியாது அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறார். சரிங்களா? ஆறாவதாக அவர் என்ன சொல்கிறாருன்னா 12வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் இது கலாத்தியர் 5:12. உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். ஆறாவது இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, கள்ள போதகர்கள் சபையிலிருந்து துண்டிக்கப்பட வேண்டும். அவங்க தரிப்புண்டு போனால் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ வைராக்கியத்தோடு சொல்லியிருப்பாரு பாருங்கள். என்ன சொல்கிறாரு அந்த வசனத்தை பாருங்கள். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். தரிப்புண்டு போனால்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெட்டி துண்டாக்கப்பட வேண்டும். அப்படி போனால் பரவாயில்ல, நலமாக இருக்கும் அப்படின்ற எவ்வளோ ஆக்குரசனையாக அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது அறுவை சிகிச்சை போல செய்யணும் அப்படின்றார். அறுவை சிகிச்சை போல செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்களேன். 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்கள். உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை தரித்து என்ன செய்ய? எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்றும் கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்குமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாரு? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம். இந்த சரீரத்தில் இயேசு கிறிஸ்து ஆலயமாக இருக்கிறார். அவருடைய ஆலயத்தில் நம்ம அங்கமாக இருக்கிறோம். அந்த அங்கமாக இருக்கும்போது நம்ம பாவம் செய்யும்போது, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எது பாவத்தை உண்டாக்குதோ அதை நம்ம என்ன செய்யணும்? தரித்து போட வேண்டும் அப்படின்ற. இப்போ சபையை கெடுக்கக்கூடியதான ஒரு நபர் இருப்பாரானால், அதனால தான் 1 கொரிந்தியர் நிருபத்தில் கொரிந்தியர் சபையில் ஒரு விபச்சாரக்காரன் ஒருத்தர் இருந்தான். அவனை என்ன பண்ணுறாருன்னா சபையிலிருந்து தூக்கி போடுன்ற, எரிந்து விடு போடுன்ற, தூக்கி போடு. ஏன்னா அவன் உள்ளே இருந்தானா மற்றவங்களையும் என்ன செய்வான்? கெடுத்து நாசமாக்குவான். கெடுத்து நாசமாக்கும். அதனால தான் அவனை என்ன செய்யணும்? தரித்து தூக்கி போடுன்ற, தூக்கி போடு அப்படின்ற. அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது இது ரோமர் 16ஆம் அதிகாரம் 17 - 18 வரைக்கும் பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 17, 18 அவர் சொல்கிறாரு. 17, 18 அன்றைய சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவங்கள தரித்து போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுன்றார். ஒழுங்கு நடவடிக்கை. ஏன்னா சபையில், அது சபை கர்த்தருடைய சபை, இயேசு கிறிஸ்துவே அதுக்கு தலைவராக இருக்கிறார். சபையில் ஒருத்தன் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து திணிக்கிறான்னு சொன்னால், அவனை என்ன செய்யும்? அவனுடைய ஐக்கியத்தை வெட்டி போடு. அவனோடு இருக்கிற உறவை வெட்டி என்ன செய்யும்? எரிந்து போடுன்றார். அதனால தான் 1 யோவான் 2 யோவானில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்து உபதேசிக்காமல் இருக்கிறவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாதன்றார், வாழ்த்துதல் சொல்லாத, அவன் உன் வீட்டில் ஏற்றாதன்றார், உன் வீட்டில் ஏற்றாதன்றார். இன்றைக்கி மக்களுடைய பார்வையில் யார் சரியான ஊழியக்காரர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதில்ல. யார் மெய்யான தேவ அழைப்பை பெற்று வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ மக்கள் ஏமாந்து போகிறவர்களாக காணப்படுறாங்க. அதனால தான் அந்த கலாத்தியர் மக்களுக்கு இந்த பவுல் அந்த 6 காரியத்தை என்ன செய்கிறாரு? உங்களுக்கு தடை செய்தவன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான், நீங்கள் என்ன செய்யணும்? அடையாளம் கண்டு கொள்ளணும். இந்த 6 தடைகள் என்ன? கிருபையின் சுவிசேஷத்தை தடுப்பார்கள். அவங்களுடைய போதனைகள் மனிதனுடைய கற்பனையாக இருக்கும், பிசாசனுடைய உபதேசங்களாக இருக்கும். அவங்க பாவம் என்கிற புளிப்புள்ள நபர்களாக காணப்படுவார்கள், சபையை கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்க கண்டிப்பாக நியாய தீர்ப்புக்கு எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் உள்ளாக இருப்பான். நியாய தீர்ப்புக்கு அவன் தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, அவன் என்ன செய்வான்னா, உண்மையான ஊழியக்காரரை துன்பப்படுத்துகிறவனாக இருப்பான். அது மட்டும் இல்லை, அவன் கண்டிப்பாக சபையிலிருந்து அவன் என்ன செய்யணும்? தரிப்புண்டு போகப்படணும். அவனுடைய ஐக்கியத்திலிருந்து நீ என்ன செய்யணும்? விடுபட வேண்டும். உன்னோடு ஒரு வேளை அவன் கள்ள போதைன்னு தெரிஞ்சால் அவனோடு என்ன செய்யக்கூடாது? ஐக்கியமாக இருக்கக்கூடாதுன்றார். அப்போ இப்படிப்பட்டதான காரியம் 6 காரியத்திலிருந்து நீயும் நானும் தப்பித்து கொள்ளணும்னு சொன்னால், இது இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கே வரும். அப்போ பவுல் இந்த காரியத்திலிருந்து இந்த கலாத்தியர் மக்கள் உங்களை சத்தியத்திற்கு கீழ்ப்படிய போகாமல் பண்ணுகிற தடை செய்கிற இந்த கள்ளப்போதகர்களை விட்டு நீ விலகணும் அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு நீ எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னால், ஒரு காரியத்தை நீ செய்யணும். என்ன செய்யணும்னா, நம்ம சத்தியத்தில் நல்லா தான் ஓடிட்டுருக்குறோம், நமக்கு ஓட்டப்பந்தயம் இருக்குது, நம்ம இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம், இந்த சபையில் இருந்து நம்ம ஓடுறோம். எதை நோக்கி ஓடுறோம்? நித்திய ஜீவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்குன்னு ஒரு லக்கு இருக்குது. அந்த லக்கை நோக்கி நம்ம என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி ஓடணும் அப்படிங்கிறத எபிரேயரில் தெளிவாக என்ன செய்கிறாருன்னா சொல்லப்படுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நமக்கு பிரச்சனை கொடுக்குறான் இல்லையா, நம்மை துன்பப்படுத்துகிறான் இல்லையா, நம்மை வழிவிலக செய்யும்படி செய்கிறான் இல்லையா, நம்மளை மனசோர்வு உள்ளாக்குறான் இல்லையா, இந்த பாரங்களை யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இப்போ இங்கே வேதம் சொல்லுகிற நம்முடைய ஓட்டத்தில் நம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக செய்கிற நிறைய தடைகள், நிறைய கள்ளப்போதகர்கள் நம்முடைய வீட்டாரே சத்துருக்களாக இருக்கிறார்கள். நம்முடைய விசுவாசத்தில் வளராதபடிக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் கனிவிடாதபடிக்கு தடை செய்கிற அப்படிப்பட்டதான மக்கள் நம்மை சுற்றி ஏராளமாக இருக்கிறபடினாலே, இதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறோன்னா நம்ம யாரை நோக்கி ஓடணும்? ஏசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். ஏசு கிறிஸ்துவை நோக்கி, விசுவாசத்தில் அவர் துவக்கினவர், முடிக்கிறவர், அவரை நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். ஏசு கிறிஸ்துவை நோக்கி. ஏன் ஏசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும்? அது 2வது வசனத்தில் பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை பொருட்டு, ஏன்னா அவர் நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இடத்தை வச்சிருக்கிறார்.
அந்த சந்தோஷத்தின் மூலமாய் அவமானத்தை கூட எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்திலே வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்டதான இயேசுவை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். நமக்கு அதாவது இவன் நம்மளை நெருக்கிறானே, இவன் நம்மளை மன சோர்வுக்கு உள்ளாக்குறானே, நம்முடைய விசுவாசத்தில் இவன் தடையாக இருக்கிறானே, நாம் வளராதபடிக்கு நமக்கு நிறைய பிரச்சனையை உண்டாக்குறானே, இதை குறித்து நம்ம கவலைப்படாமல், இதை குறித்து நம்ம உட்காந்து யோசிக்காமல் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு வச்சிருக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு பரிசு இருக்கிறது, அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக இது ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம இயேசுவை நோக்கி ஓடணும். இங்கே தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. இதை யாரும் தடுக்க முடியாது. எல்லாவற்றையும் நம்ம அப்புறப்படுத்திட்டு நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி நம்ம ஓடணும். அவருடைய சிலுவையை நோக்கி ஓடணும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அற்புதமான ஒரு சுதந்திரம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் என்ன சொல்லி தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு பிதாவினிடத்திலே நம்மை கொண்டு செல்வதற்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நமக்கு எல்லா வழிகளையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவரே வழி. அவர் தான் நம்மளை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறார். எனவே நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? எந்த மனுஷனையும் நோக்கி பார்க்கக்கூடாது, கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவர் தான் நமக்கு சிலுவையிலே சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் அற்புதமான ஒரு விஷயத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த நிரந்தரமான நித்தியமான ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அவரை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். 3வது வசனம் பாருங்கள். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நீங்கள் என்ன செய்யுங்க? நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவையை நினைத்து கொள்ள வேண்டும். நமக்கு பிரச்சனைகள் உண்டு தான், சில போராட்டங்கள் உண்டு தான், சில தடைகள் உண்டு தான். நம்மை தடை செய்கிறவர்கள் வெளியிலிருந்து வரல, நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க, நம்முடைய ஊரில் இருக்கிறாங்க. நம்ம விசுவாசத்தில் வளராதபடிக்கு, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்களை நம்ம கண்டுகொள்ளக்கூடாது. அவர்களை அடையாளம் கண்டு அவங்களை என்ன செய்யணும்? தள்ளி விட்டு, உதறி தள்ளிட்டு நாம் யாரை நோக்கி ஓடணும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். அவர் சிந்தின சிலுவையின் இரத்தத்தை மூலமாய் நம்ம மீட்டு ரட்சித்தார் இல்லையா? அந்த சிலுவையின் மரண காட்சியை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். மீண்டுமாய் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை வழிநடத்துகிற அந்த இயேசுவை நோக்கி நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு நாம் என்ன செய்யணும்? ஓடணும்.